ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வழங்கக்கூடிய அரசு உதவி மையத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரயில்வே இருக்கும் தெரியுமா? ஸோ ரயில்வேல பார்த்தீங்கன்னா உதவி மையம் சொல்லியிருக்கும் தெரியுமா? குழந்தைகளுக்கான உதவி மையம். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய உதவி மையத்திலும் சரி, சில இடத்துல பேருந்து இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த பேருந்து இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய உதவி மையம் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி உதவி மையத்திலும் சரி வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நலவாழ்வு உதவி மையத்திலும் சரி வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன வேலைவாய்ப்புகள் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும். இல்லைனா நீங்கள் டிகிரி ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா சோசியாலஜி இல்லை வந்து ஏதாவது இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் சரி, இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 22/9/2020 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட்டோ இல்லை கொரியர் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுமோ அந்த அட்ரஸ் பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த மையத்தில் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலுமே ஓகே தான். அந்த 2 விஷயங்கள் நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 22/9/2025. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் ஜாப் நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், இங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் ப்ராப்பராக ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பேஜ், நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், இந்த மூணுமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் உங்களோட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக எல்லா லிங்குமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி உங்களுக்கு நியூ டேப்ல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 20 செகண்ட்ஸ் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்க ஒரு லிங்க்குக்கான ஃபைல் இருக்கு இல்லையா? இந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண போறீங்க. மற்றபடி எந்த விஷயமும் வந்து கிடையாது. இல்லை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 20லேருந்து ஒரு நம்பராக குறைஞ்சி இது 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்றது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் அப்படியே கீழே போயிடும். கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கலாம் அதற்கான ஃபைலை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், உங்களுக்கு லைஃபும் நல்லா பார்த்துக்கணும், உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் முடிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன். டோட்டலாக 5 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. 5வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய உதவி மையத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளருக்காக கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு மாதம் 18,000 பார்த்தீங்கன்னா சேலரி. இதற்கு வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில் திறன் இருந்தல் வேணும் அப்படின்றாங்க. தகவல் தொடர்பு திறன்றா வேற ஒன்றுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட என்கொயரின்னு சொல்லி வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதற்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதான் வந்து விஷயமே. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஓரளவு ட்ரைனிங்கில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரைனிங் மீன்ஸ் ஒரு நாள் 2 நாளே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பேசணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் வந்து கொடுத்துருவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் ஒர்க்கை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு 42 வயதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு உதயமயத்தில் பணிபுரிந்த முன்னுரிமை எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 52 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேருந்து நிலையத்தில் வந்து உதயமயத்தில் மேற்பார்வையாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பேருந்து நிலையம் தான், ஆனால் இதுக்கு வந்து வழக்கு பணியாளர், இதுக்கு வந்து மேற்பார்வையாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 26,000 மாதம் சேலரி. இதற்கு நீங்கள் ஏதாவது பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா சமூக பணி, இல்லை கணினி அறிவியல், இல்லைனா தகவல் தொழில்நுட்பம், இல்லைனா சமூகம் சார்ந்த சமூகவியல், இல்லைனா சமூகம் அறிவியல் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 42 வயதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க.
இதற்கு முன்னாடி நம்ம பேருந்து லேட்லாம் வந்து பார்த்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரயில்வே லேட்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ ரயில்வே உதவி மையத்தில பார்த்தீங்கன்னா, மேற்பார்வையாளருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு மாதம் 21,000 சேலரி. இதற்கும் அதே மாரி தான் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி அல்லது கணினி அறிவியல் அல்லது தகவல் தொழில்நுட்பம் அல்லது சமூகம் சார்ந்த சமூகவியல் அல்லது சமூக அறிவியல் ஆகியவற்றில் ஏதாவது இளங்கலை பட்டம் நீங்க பெற்றிருந்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 21,000 சேலரில 42 வயதுக்குள்ள உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாரி தான் ரயில்வே நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கு பணியாளருக்கு வந்து குடுத்துருக்காங்க. மாதம் உங்களுக்கு 18,000 சேலரி. இதுக்கு வெறும் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில தகவல் தொடர்பு திறன் இருந்தல் வேணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு பேசுற திறமை தான். ரொம்ப பெரிய பேசலாம் வந்து கிடையாது. அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அது உங்களுக்கு என்ன அப்படின்றத ஓரளவு கவர்ன்மென்ட் சைட்லேருந்து சொல்லிக் குடுத்துருவாங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இதற்கு உங்களுக்கு 42 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் உதவி மையத்தில் பார்த்தீங்கன்னா, வழக்கு பணியாளருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு மாதம் 18,000 பார்த்தீங்கன்னா சேலரி. இதற்கும் அதே மாரி தான் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். 42 வயதுக்குள்ள உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன வந்து 2, 3 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணி. இந்த பாக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய 5 போஸ்டிங்ல நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து நீங்க எழுதிக்கோங்க. இதுல உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்க நேம் எழுதும்போது கேப்பிட்டல் லெட்டர்ல வந்து எழுதுங்க. அதே மாரி உங்க அட்ரஸ் எழுதும்போதும் கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. ஸோ உங்க நேம் அண்ட் அட்ரஸ் மட்டும் கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. மத்த எல்லாமே நீங்க ஸ்மால் கேப்பிட்டல் கலந்து கூட நீங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களோட ஹஸ்பண்டோட நேம் எழுதுங்க. ஆகல அப்படின்னா, உங்களோட ஃபார்வர்ட் நேம் வந்து எழுதிக்கோங்க. இதுல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதிக்கோங்க. 1/9/2020 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயதோ, அந்த வயத வந்து மென்ஷன் பண்ணிட்டு, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, மேரிட்ன்னு போடுங்க இந்த இடத்துல. ஆகல அப்படின்னா, அன்மேரிட்ன்னு சொல்லி போடுங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டு, இதுல உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நெக்ஸ்ட் உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல உங்களோட கம்யூனிட்டி அதாவது உங்களோட கம்யூனிட்டி இது என்னவோ அதை வந்து நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி எங்க ஒர்க் பண்ணீங்க என்ன மாதிரி விஷயம் அப்படின்றத வந்து நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபைனலா எல்லாமே முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் மட்டும் நீங்க எழுதிட்டு இந்த இடத்துல சிக்னேச்சர் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் எங்க அனுப்பலாம் அப்படின்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பேஜ்ல முகவரி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழ வந்து ஒரு அட்ரஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன நீங்க போஸ்ட் மூலமா நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். இன்கேஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்கக்கூடிய பக்கத்தில இருக்கவங்க இந்த அட்ரஸ் பக்கத்துலலாம் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க போஸ்ட் மூலமா அப்ளை பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்க அவங்க அந்த ஆஃபீஸ்ல கூட போய் உங்களோட அப்ளிகேஷன வந்து நீங்க குடுத்துட்டு வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குன்னு நெனச்சா கூட, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சா கூட, அவங்களோட தொலைபேசி எண் கூட குடுத்துருக்காங்க. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள காலையில 10 மணிலேருந்து சாயந்திரம் 5 மணிக்குள்ள நீங்க கால் பண்ணீங்கன்னா, அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, அட்டெண்ட் பண்ணாங்கன்னா, அப்பம்போது கூட அவங்கள்ட்ட விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பரா ஷேர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற எதுவும் டவுட் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பு முடியறதுக்கு நாட்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேதிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு வந்து என்ன மாரி உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது கமெண்ட் செக்ஷன செக் பண்ணி யாருக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணுமோ, நான் எல்லாத்துக்கும் ஓரளவு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன்.